அமிர்தா நல்ல குடும்பத்துக்கு போயிருக்கான்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் நம்ம வீடு மறுபடியும் வெறிச்சோடி போயிடுச்சேன்னு இன்னொரு பக்கம் துக்கமாவும் இருக்கு. நாகராணி இன்னும் சாகல. இந்த வீட்ல பொங்க போறது நிம்மதி கிடையாது, சோகம்தான். சோகம் மட்டும்தான். அப்படின்னா அம்மா 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 உட்காரு உட்காரு. அம்மா அது அந்த நாகராணி வந்திருக்காளா? நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாளா? உன்னோட சிநேகிதனை பலி வாங்கினது அதே நாகராணி தானே? இல்லம்மா, அது என்னாச்சுன்னா. வாய மூடு. அம்மாவா அம்மா, நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பல விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. அர்ஜுனோட சர்பதோஷம் இன்னும் நிவர்த்தியாகவே இல்லை. சர்பத்தோட சாபம் நம்ம மேல, நம்ம குடும்பத்து மேல அப்படியேதான் இருக்கு. நீங்க நாகராஜாவையும் நாகராணியும் கொன்னதுக்காக இன்னைக்கு நாகராணி நம்ம எல்லாரையும் பழி வாங்கறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்ண போறோம்? இவங்க எல்லாரையும் அந்த நாகராணி கிட்ட இருந்து எப்படி காப்பாத்த போறேன்? இந்த குடும்பத்து மேல இருக்கிற சர்பங்களோட சாபத்தை எப்படி எதிர்த்து போராடுறது? இல்ல, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ருத்ரா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்குள்ள அந்த சக்திகள் எதுவும் வராத அளவுக்கு என்ன செய்யறது? ஐயோ கடவுளே, எவ்வளவு பெரிய தப்பு நடந்து போயிருக்கு. இதுல நீங்க எப்படி தப்பிக்க போறோம்? ஜெய் மகாகாளி. எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை தவிர வேற எந்த துஷ்ட சக்தியும் வராத அளவுக்கு வீட்டை சுத்தி திக்பந்தன் போட்டிருக்கேன். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது என்ன பாபா? நான் கொடுத்த தாயத்துக்குள்ள எந்த காரணத்தை முன்னிட்டும் கழுத்திலிருந்து எடுக்க கூடாது. கழட்டினா அடுத்த நிமிஷம் ஆபத்து வந்து சேரும். ஞாபகம் இருக்கட்டும். பாபா, எத்தனை தாயத்து கட்டினாலும், எவ்வளவு மாயக்கோடு போட்டாலும் செஞ்ச பாவம் எங்களை சும்மா விட்டுடுமா? அந்த நாகத்தோட கோவத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரம் செல்லுமா பாபா? என்னோட சக்தியை அவமானப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. நிச்சயமா இல்ல பாபா. எனக்குள்ள இருக்கிற அந்த பயம் இப்படிப்பட்ட சந்தேகங்களை ஏற்படுத்துது. இந்த பைரவனுக்கு முன்னாடி எந்த தீய சக்தியும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த கெடுதலும் நடக்க இந்த பைரவன் அனுமதிக்க மாட்டான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன தற்காப்பு நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துட்டேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இப்ப ஏன் கூட வாங்க. எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் என்கிட்ட இருக்கு. நாகமணி என்கிட்ட இருக்கிற வரைக்கும்
எந்த நாகராணிக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நாகராணி வேற ஒரு உருவத்துல நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நாகமணியை கண்டிப்பா அவளால கண்டுபிடிக்கவே முடியாது. நாகமணியுடைய சக்தி எப்பேற்பட்டது. இனிமே இந்த விஷ்ணுவுடைய ஆட்டமும் நடவடிக்கையும் வேற மாதிரி இருக்கும். எந்த நாகராணியுடைய ஆட்டம் ஏன் முன்னாடி செல்லாது. அவ ஆட்டம் போட நான் அனுமதிக்கவும் மாட்டேன். உட்காருங்க பாபா. பாபா, எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு, பயமா இருக்கு. எதுவும் ஆகாதுல்ல? பயப்படாதீங்க, நான் அப்பவே சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க போதும். எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்காது. பாபா, எங்க அர்ஜுன நீங்க தான் காப்பாத்தணும். இந்த வீட்டை, இந்த குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும். உங்க ஆசீர்வாதம் எப்பவும் எங்க கூட இருக்கணும். பாபா, இன்னையில இருந்து எங்க அர்ஜுன் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறா. உங்களோட பாதுகாப்பு கவசம் அவனை எப்பவும் சுத்தி இருக்கணும். அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெய் மகாகாளி. எந்த காரணத்தை கொண்டு அர்ஜுன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு ஆரம்பிக்க கூடாது. என்ன சொல்றீங்க? ஆமா, அர்ஜுன் இன்னும் ஒரு வாரத்துக்கு தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஆனா எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா பாபா? ஏன் எதுக்குன்னு விளக்கெல்லாம் கொடுக்க முடியாது ருத்ரா. நான் எதை செஞ்சாலும் உங்க குடும்பத்துக்கு நல்லதுதான் செய்வேன். பரவாயில்லையே, பாபா 2 பேருக்கும் சரியான நெத்தியடி கொடுத்துருக்காரு. ருத்ரா, விஷ்ணு, பாபா சொன்னதுதான். அவங்க நல்லதுக்கு தான் இவர் இதை சொல்றாரு. ஏன் எதுக்கு நல்லா இவரை நீங்க கேள்வி கேட்க கூடாது. ஒரு வாரம் தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள், பூஜைகள் எல்லாம் தாராளமா பண்ணலாம். சொல்றது புரியுதா விஷ்ணு? சரிங்க பாபா, புரிஞ்சது. ஜாகிரதையா இருங்க, நான் புறப்படுறேன். விஷ்ணு, இனிமே நாம அடிக்கடி சந்திப்போம் விஷ்ணு. ஜெய் மகாகாளி. பாபா எதுக்காக என்ன அப்படி பார்த்தாரு? ஏன் அப்படி சொல்லிட்டு போறாரு? மாமா, அப்படின்னா பாபாஜி சொன்ன மாதிரி இன்னைக்கு அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் நைட் ஃப்ளாப் ஆயிடுச்சா? ஆமா, பாபா வாக்குல ஒரு அர்த்தம் இருக்கும். சித்ரா, இன்னும் ஒரு வாரம் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. என்ன சொன்னீங்க பாட்டி? ஒரு வாரத்துக்கா? பாவம் அவன். ஏற்கனவே அர்ஜுன் தண்ணில இருந்து வெளியில வந்த மீன் மாதிரி துடியா துடிச்சிட்டு இருக்கான். அவன் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டான். அதுக்காக சாஸ்திரம் சம்பிரதாயங்களை எல்லாம் மீற சொல்றியா என்ன? அது சரி பாட்டி, சாந்தி முகூர்த்தத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியாச்சே. அர்ஜுன் கிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்ல போறீங்க?
கொஞ்சம் நில்லுங்க. என்ன? உங்க முகத்தை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கீங்க. அப்படி ஒண்ணும் இல்ல. இருக்கு. பயமா? இந்த பைரவ பாபாவுக்கு பயமா? வாய்ப்பே இல்ல. நான் கிளம்புறேன். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்கல. என்ன கேள்வி? இந்த வீட்டுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? இந்த வீட்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல இந்த வீட்டுக்கு வேற யாராவதுனால ஆபத்து இருக்கா? உண்மையான விஷயம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. நான் இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல? இல்ல, அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல. நீ எந்த பயமும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க வந்த உடனே பெரியவங்களெல்லாம் உள்ள கூட்டிட்டு போனீங்க. என்னமோ ரகசியமா பேசிக்கிட்டீங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லார் முகத்திலையும் ஏதோ ஒரு பயம் தெரிஞ்சது. அதுதான் ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவிய நான் நிச்சயமா செய்வேன். என்னோட உதவி ஏதாவது வேணுமா? இந்த பைரவ பாபாவுக்கு ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இருந்து உதவியா? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் இந்த வீட்டை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம இருமா. நான் கிளம்புறேன். ஜெய் மகாகாளி. பாதுகாப்பு கொடுப்பியா? பாதுகாப்பு? நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதே இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட உயிரை பறிக்கிறதுக்கு. இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற பெரிய ஆபத்துனா அது நான் தான்டா. முட்டாள். அது எப்படி என் கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களை பாதுகாக்கிறியோ நானும் பார்க்கிறேன். நாகராணி விஷயம் ஒரு புறம் இருக்கட்டும். முதல்ல எனக்கு அந்த நாகமணியை பத்தி தான் தெரியணும். விஷ்ணு, அந்த நாகமணியை நீ எப்படி பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது உன் வீட்டில இருந்து நான் அதை வெளியில கொண்டு வரணும். அதை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து எடுத்து ஏன் கைவசப்படுத்திக்கணும். இப்ப இதுதான் என்னோட லட்சியம். தயாராயிரு. என்னோட தவ வலிமை சித்திகள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த நாகமணியை அடையறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நாகமணி வாசுகி வம்சத்துக்கும் சொந்தம் இல்ல, தக்ஷக வம்சத்துக்கும் சொந்தம் இல்ல. அது இந்த பைரவனுக்கு மட்டும்தான் சொந்தம். நாகமணி எனக்கு தான். நாகமணி இந்த பைரவ பாபாவுக்கு தான். நாகமணிக்கு சொந்தக்காரன் இந்த பைரவ பாபா.
தயாராயிரு. ஏங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதையே தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சரோஜா. ஏங்க அமிர்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா, அம்மா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உங்க வயிறு நிறையும்னு சொன்னா. ஏங்க அவ சொன்ன வார்த்தை பழிச்சிருமாங்க? அந்த நிமிஷம் அவ சொன்ன வார்த்தை பழிக்கணும் தான் எனக்கும் தோணுச்சு. நம்ம கனவுகள் எல்லாம் நிஜமாகணும்னு தோணுச்சு. ஆனா என்னங்க ஆனா சில நேரத்துல கனவுகள் ஒரு பிரம்ம மாதிரி தோணும், நம்மள பைத்தியமாக்கிடும். நம்ம ஆசைப்பட்டது நம்ம எதிரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதை பிடிக்க துடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வேகத்துல போயிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி கனவுகளுக்கு நம்ம எப்பவும் பலியாக கூடாது சரோஜா. ஏங்க நமக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்தா கனவு கூட நிஜமாக வாய்ப்பு இருக்குல்ல? நிஜமாகுமோ ஆகாதோ நாம நம்பிக்கையோட இருக்கணும், அவ்வளவுதான். துக்கத்தில் இருந்தப்போ அமிர்தா அந்த மாதிரி பேசி நம்மளை சந்தோஷப்படுத்தினா, நிம்மதியை கொடுத்தா, அது மட்டும்தான் உண்மை. ஆமாங்க, நம்ம அமிர்தா புது வீட்ல எப்படி இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ. ஆமா சரோஜா, அப்பா அம்மாவா நம்ம பொண்ணு புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், அங்க எல்லார் கூடவும் நல்லா பழகணும், அவ ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்றதுதான் நம்ம கடமை. அதை மட்டும் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருந்துடலாம் சரோஜா. ஆமாங்க, மொத்தத்துல என் லவ் ஸ்டோரி சக்சஸ் ஆகி இந்த ஸ்டேஜ்க்கு வந்து நிக்குது. இதெல்லாம் கனவா நிஜமானு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அமிர்தா என் பக்கத்துல இருக்க போறாங்க. அமிர்தா கிட்ட என்னெல்லாம் பேசணுங்கிறத
முதல்லயே பிளான் பண்ணி வச்சுக்கணும். இல்ல அமிர்தாவை இத்தனை நாளா நான் லவ் பண்றேன். அவங்க கிட்ட நான் இன்னும் எதுவுமே பேசலைங்கிற மாதிரி ஃபீலிங் வருது. அவங்க கிட்ட என்ன பேசணும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே போனா இந்த ஒரு ராத்திரி இல்ல, இந்த ஜென்மமே பத்தாது. ரிலாக்ஸ் அர்ஜுன், கோ வித் த ஃப்ளோ, டென்ஷனே ஆகாத. அமிர்தா வர நேரம் ஆயிடுச்சு. நாம ஓவரா பிளான் பண்ணோம்னா கடைசியில் எல்லாம் புஷ்னு போயிடும்.